வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இப்போ நெருங்கிட்டே இருக்குது. இப்போ 9 நாள் மட்டும்தான் இருக்குது. 9 days ஒன்லி ஃபார் ப்ரிப்பரேஷன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 9 நாள் தான் இருக்குது. 9 நாளும் நம்ம கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கைவிட்டு என்ற நாட்களில் இருக்க எக்ஸாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். ஸோ 9 days ஒன்லி ஃபார் எக்ஸாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கதையிலேருந்து. ஸோ அதனால் இது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா தன்னம்பிக்கை. கதையோட டாப்பிக்கே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை. ஒரு காட்டில் சிங்கம் ராஜாவாக இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் சிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக ஒரு ராஜாவாக இருக்கும். அதுதான் காட்டுக்குனாலே ராஜானா சிங்கம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது சிங்கத்தை பொறாமையோட நிறையா கூட்டங்கள் இருக்குது. அங்கேருந்து ஒரு விலங்குகள் இருக்குல்ல, அதில் ஒரு நிறைய விலங்குகள் சேர்ந்து கூட்டமாக பேசுது. சிங்கம் மேலே பொறாமை கொண்டு பேசுது. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, சிங்கம் தான் ராஜாவா, ஏன் நம்மளாம் ராஜாவாக முடியுமா, எப்போ பார் சிங்கம் தான் ராஜாவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய சொல்லுது, சிங்கம் பலம் வாய்ந்தது, அதனால தான் சிங்கம் ராஜாவாக இருக்குது காட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. புலி ஏன் நான் சிங்கத்தோட உயரமும் அதே போல் தான் இருக்கேன், எடையும் நான் அதை விட இதாக தான் இருக்கேன். ஸோ அதை விட நான் 2 மடங்கு பலம் வாய்ந்தவன், ஏன் நான் ராஜாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி புலி கேட்குது. அதே போல் நீர் யானையும் அப்படித்தான். நீர் யானையும் நான் எடையிலையும் நான் தான் சிங்கத்தை விட அதிகமாக இருக்கேன், உயரத்துலேயும் அதிகமாக இருக்கேன். அதே போல் என்னோடய வாயும் பெருசாக இருக்குது. அப்போது வாயை தெரிஞ்சு கடிச்சா சிங்கமே நொறுங்கிடும். ஸோ அப்போ நான் தானே பலமானவன் சிங்கத்தை விட அப்படின்னு சொல்லி நீர் யானை சொல்லுது. அதே போல் ஒவ்வொரு மிருகமும் சொல்லுது. காண்டாமிருகம் பார்த்திங்கன்னா, நானும் இடையில ஜாஸ்தியாக இருக்குது, உயரத்துலேயும் ஜாஸ்தியாக இருக்கேன், என்கிட்ட ஒரு கூர்மையான கொம்பு இருக்குது, அந்த கொம்பை வச்சு குத்துனேன்னா சிங்கம் அவ்வளோதான், சிங்கம் செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நானும் சிங்கத்தை விட பலமானவன் நான் தான், இங்கே காட்டிலே நான் தான் பலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாமிருகம் சொல்லுது. ஒட்டகச்சிவிங்க என்ன சொல்லுன்னா, நான் சிங்கத்தை விட ரொம்ப உயரமானவன், என்னால் சிங்கம் என்னை தொடவே முடியாது, நான் ஒரு உதச்சுன்னா அது எங்கேயோ போய் விழுந்துடும், ஸோ சிங்கம் நொறுங்கி போயிடும், நான் சிங்கத்தை விட நான் தான் பலமானவன், எல்லாத்தையும் விட நான் தான் பலமானவன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்க சொல்லுது. அதே போல் முதல்ல ஆற்றுல என்ன போயிட்டுருக்கு, முதல்ல போயிட்டுருக்கு. ஸோ அந்த முதலையும் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லுதுன்னா, அப்போது நானும் தான் பலமானவன், நான் என்னோடய வாயால் கடிச்சுன்னா சிங்கம் அப்படியே செத்து போயிடும் சீக்கிரம், ஸோ சிங்கத்தை விட நான் தான் பலமானவன் அப்படின்னு சொல்லி முதலையும் சொல்லுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த யானை என்ன சொல்லுதுன்னா, உங்கள் எல்லாத்தையும் விட நான் தான் எடையும் ஜாஸ்தி, உயரமும் ஜாஸ்தி, எனக்கு பலமும் ஜாஸ்தி, நான் தும்பிக்கையில் ஒரே அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பறந்து போய் கீழே விழுந்துடும், ஸோ அந்த அளவுக்கு பலமானவன் நான் தான், ஸோ எல்லாத்தையும் விட பலமானவன் நான் தான் அப்படின்னு சொல்லி யானை சொல்லுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, சிங்க ராஜாவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, அது யாருக்குமே பயந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அந்த கூட்டத்துக்கே சொல்லுது. அப்படி சொல்லும்போது நிறைய போய் என்ன சொல்லுதுன்னா, சிங்கத்தை போய் அழைச்சிட்டு வருது. சிங்கம், நீங்கள் சிங்க ராஜா வாங்க, இங்கே நிறைய பேர் என்னன்னு தெரியல, எல்லாரும் உங்களை நோக்கி தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது எல்லாரும் வராங்கிறாங்க, என்னன்னு தெரியலையே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிங்கம் போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து விலங்குகளும் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை தாக்குறாங்க. அப்படி தாக்கும்போது சிங்கம் ஒரு நிமிஷம் ஒவ்வொன்றா புலி ஃபஸ்ட்டு அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியல, அடுத்து அதுக்குள்ளே யானை ஒரு அடி அடிக்குது, ஒட்டகச்சிவிங்க எட்டி உதைக்குது. இந்த மாதிரி நிறையா நடக்கும்போது அது இரத்த காயங்களோட காயப்படுது. ஆனால் சிங்கத்துக்கு கடைசியில் தான் புரிஞ்சுது இவங்கெல்லாம் நம்மளை தாக்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, சிங்கம் அனைத்து விலங்குகளையும் நல்லா தாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தாக்கிட்டு என்ன இரத்த கரைகளோடு பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லா விலங்குகளும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேளை சிங்கத்துக்கு ரொம்ப ரத்த காயங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சாட்டுக்கு, அதனால தான் குகை விட்டு வெளியில் வரல இன்னும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த சிங்கம் குகையிலேருந்து வெளியே நான் யார் என்று, என் பலம் என்னவென்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்ஜித்தது. அந்த கர்ஜித்ததில் பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளுமே பயந்து ஓடிடுச்சு. ஸோ அதே போல் தான் நம்ம யார் நம்மளுக்கு தெரியும், அதே போல் நம்மளோட பலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதே போல் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இது. அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மற்றும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனிடம் இல்லை. சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியம் வேணும்.
ஒரு நம்பிக்கை வேணும். அந்த தைரியம், நம்பிக்கை, அது சிங்கத்து மேலே தன்னம்பிக்கையாக வச்சுருக்கு. சிங்கத்து மேலே சிங்கமே வந்து நம்பிக்கை வச்சுருக்கு. அந்த தன்னம்பிக்கை, அதே போல் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதே போல் தான் நம்மளும் எக்ஸாம் டைமில் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம மேலே நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். எக்ஸாம் தானே, ஐயோ எக்ஸாம் வருதுன்னு பயப்படக்கூடாது. எக்ஸாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். இதே போல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். இதே தான், தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள், தைரியத்துடன் செயல்படுங்கள், பயம் இல்லாமல் வாழுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் ஈச் கிளாஸ் வித் அ ஸ்மைல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.